தமிழ்நாட்டினுடைய கடன் என்பது இந்திய அளவிலேயே முதன்மை மாநிலம் என்று பல்வேறு இடங்களில் வந்தாலும் கூட கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலம் என்கின்ற பெயரோடு இந்த முன்னேற்றம் வருகின்ற பொழுது நான் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டெட் 2021 நம்முடைய கடன் 4,80,000 கோடியாக இருந்தது. இன்னைக்கு 8,23,000 கோடியாக வந்திருக்கிறது. நீங்கள் 8,23,000 கோடி கடன் சொல்கிறீர்கள், இதுதான் இந்தியாவிலே முதல் என்று சொன்னால், நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மகாராஷ்டிராவினுடைய கடன் 8,39,858 கோடி. கடன் வாங்குவதிலே நாங்கள் 71% குரோத் வாங்கியிருந்தால், நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன் ஏறத்தாழ 68% வாங்கினது தவிர, கர்நாடகாவிலே இதற்கு முன்னாலும் கூட நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்து இப்போதுதான் ஆட்சி மாற்றம் வந்திருக்குது. அங்கே அவர்கள் வாங்கக்கூடிய கடனுடைய அளவு 6,85,101 கோடி, ஏறத்தாழ 86.6% அவர்கள் வாங்குகிறார்கள். ஆந்திர பிரதேசத்திலே 5,66,000 கோடி. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று கேட்டால், கடன் வாங்கக்கூடிய அளவில் ஒப்பீட்டளவிலே பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் நம்மை விட அதிகமாக கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது. நீங்கள் இத்தனை வருடம் ஆட்சி பொறுப்பில் தொடர்ச்சியாக இருக்கிறீர்களே, நான் சொன்னேனே 181 லட்சம் கோடிக்கான கடனை நீங்கள் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். வாங்கக்கூடிய கடனை நீங்கள் எதற்கெல்லாம் செலவழிக்கிறீர்களோ அதே வகையில் தான் மூலதனத்திற்கும் செலவழிக்கக்கூடிய அந்த முறையை தமிழ்நாடு அரசும் பின்பற்றுகிறது. ஏதோ இந்த கடன்களை எல்லாம் வாங்கி நீங்கள் ஃப்ரீபீஸ் அல்லது உங்களுக்கு பிடித்தமான இந்தியிலே சொல்ல வேண்டும்னால் ரேவடி என்று நீங்கள் கருதி அதை சொல்வீர்கள் என்று சொன்னால், நாங்கள் உங்களிடத்தில் கேட்கிறோம், மகாராஷ்டிராவிலே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய லட்சுமி பண்டார் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டம் எத்தனை நீங்கள் ஆளக்கூடிய மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் எந்த இடங்களில் நிறைவேற்றப்படுகிறது? ஆக இவற்றுக்கெல்லாம் அந்த நிதியை செலவழிக்கிற போது வராத அந்த அக்கறை, தமிழ்நாட்டு மக்களிலே தமிழ்நாட்டு பெண்களுக்கு மாத்திரம் இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு நன்மையை செய்து விடுகிற போது, அன்பிற்குரிய சகோதரி அவர்களுக்கு நான் வருத்தத்தோடு சொல்வேன், நீங்களும் ஒரு சகோதரியாக, ஒரு மகளிர் பிரதிநிதியாக இருந்து கொண்டு நீங்களே அவற்றை நீங்கள் தாழ்வாக கருதுகிறீர்கள் என்பது உள்ளபடியே எனக்கு வருத்தத்தை தருகிறது.